ஜோதிபீடம் நமக. ஓம் ஜோதிபீடம் நமக. ஜோதிபீடம் நமக. ஓம் ஜோதிபீடம் நமக. நமஸ்தே. நம்ம ஜோதிபீடத்தின் சார்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டிய முனிவர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சத்ரு வசியம். சத்ருன்னா எதிரி வசியம். ஏற்கனவே எதிரின்றது என்னன்றது கிளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள். எதிரின்னா எல்லாருமே இப்போ நம்மளை வேணாம்னு நினைக்கிறவங்க நம்மளை எதிரி தான், நம்மளை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை எதிரி தான், நம்மளை அடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் எதிரி தான், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களும் எதிரி தான். எல்லாமே எதிரி தான் கணக்கு. ஆக நம்மளை வேணாம்னு நினைக்கிற வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிங்க, மாமா மச்சங்க, மாமியார், மைத்துனை, குழந்தை எல்லாமே சரி. வெளியில் நம்மளை எதிர்க்கிற சக நட்புகள், சக தோழிகள், அதே மாதிரி சக தொழிலாளர்கள், சக பணியாளர்கள், இந்த மாதிரி அதே மாதிரி எதிரிகள், இதெல்லாமே சத்ரு தான். ஓகேங்களா? இந்த மாதிரி எதிரிகளை நம்ம எதிரியே இல்லாமல் பண்ணணுன்னா என்னையா பண்ணுறது அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காரு ஓட்டிய முனிவர் அவர்கள். என்ன சொல்கிறார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அவருடைய பாடல் பாடலாம் பாருங்கள். பொற்றாளை கையான் வேரும் புகழ்ந்த வெள்ளருக்கின் வேரும் முற்றின விஷ்ணுகாந்தி மூன்றையும் ஒன்றாய் சேர்த்து பத்தினி மையே சேவாய் பகர்ந்தகார் ஆவின் நெய்யில் சித்தியாய் சத்ருவெல்லாம் க்ஷணத்தில் வணங்குவாரே அப்படின்னு ஓட்டிய முனிவர் சொல்கிறார். இதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். பொற்றாளை கையாந்தகரை, இதோட வேர் வேணும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இது மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இதோடைய வேர் எடுத்துக்கணும். அது முறையாக காப்பு கட்டி படையல் படைச்சி அங்கேயே சாப நிவர்த்தம் செஞ்சு எல்லாமே பண்ணி தான் எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை இருக்க வேர் சேம், அதுக்கும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ரொம்ப முத்தின விஷ்ணுகாந்தி, விஷ்ணுகாந்தின்னா நல்லா பெருசாக படர்ந்துருக்கும். எல்லாருக்கும் படர்ந்துருக்கிறது தான் விஷ்ணுகாந்தி வேர், நல்லா பெருசாக படர்ந்துருக்கும், பார்த்துக்கோங்க. இது எல்லாம் எல்லாத்துடைய வேரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, அமாவாசை அன்னைக்கு ஒரு புது சட்டியில் போட்டு புடம் போட்டுக்கணும். புடம் போடும் முறை நம்ம சேனல் இருக்குது பாருங்கள். அல்லது கருக்கிக்கணும்னா சட்டியில் போட்டு கற்பூரம் போட்டு கருக்கிக்கலாம். இவ்வாறு கருக்கிய சாம்பல், அதாவது கருக்கிறது வேற, சாம்பல் பண்ணுறது வேறையா. அதாவது கருக்குனா எப்படி இருக்குன்னா கருப்பாக இருக்கும், அதை தூள் பண்ணிக்கலாம். சாம்பல் பண்ணுறதுனா கருக்கிட்டு அப்படியே சாம்பலாக அது ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சாம்பல் பண்ணிவிட்டு அதில் காராம்பசு நெய். காராம்பசுன்றது எப்படி தெரியுமா? நாக்கு கருப்பாக இருக்கும், மடி பால் கறக்கிற மடியும் கருப்பாக இருக்கும். இதுதான் காராம்பசு. இது ரெண்டு இருந்தால் தான் காராம்பசு. இந்த காராம்பசு நெய் எவ்வளோ வேணுமோ குழைக்கிற மாதிரி சேர்த்து நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி நெத்தியில் வச்சுட்டு போனோம்னா க்ஷணத்தில்னா ஒரு செகண்டில் எப்பேற்பட்ட எதிரி இருந்தாலும் தலை வணங்குவானா, ஒரே ஒரு செகண்டில் தலை வணங்குவான் அப்படின்னு சொல்லி ஓட்டிய முனிவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார் ஐயா. இதுதான் இந்த விஷயம். இதில் எப்போவுமே சொல்கிற மாதிரி விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னு, குரு தீட்சை வாங்காமல் இதை பண்ணாதீங்க, முறைப்படி காப்பு கட்டி பண்ணுங்கள். இது பண்ணாலுமே அமாவாசையிலே ஆரம்பிங்க, அமாவாசையிலே பண்ணி முடிங்க. சரியான மூலிகைக்கு பார்த்து காப்பு கட்டி பண்ணுங்கள், கரெக்டாக எல்லாமே நடக்கும். இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மாந்திரிக ரீதியான, அதாவது நம்முடைய சித்தர்கள் எழுதி வச்ச நம்ம வாழ்க்கைக்கு தேவையான டிப்ஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நமஸ்தே. ஜோதிபீடம் நமக. ஓம் ஜோதிபீடம் நமக. ஜோதிபீடம் நமக. ஓம் ஜோதிபீடம் நமக. சித்தர்களின் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோம்.